சொல்லப்போனா கடைசி ஒரு 10 வருஷமா நாம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் டெட். ஆமாங்க, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே இப்ப எல்லாம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி எல்லாம் பில் போர்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அது எல்இடி லைட்ஸா மாறிடுச்சு, மோஷன் கிராபிக்ஸா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் சோசியல் மீடியா கூட ஒரு பெரிய மாற்றத்துல இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிளாட்ஃபார்முமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ தான் டாமினேட் பண்ணுதுங்க. ஒரு சோசியல் நெட்வொர்க்கிங், ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்து இப்ப பியூர் என்டர்டைன்மெண்டா போயிடுச்சு. அதனாலதான் நம்மளோட மார்க்கெட்டிங்ல கூட நம்மளுக்கு ஷிஃப்ட் வேணுங்க. ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்கும் தேவை புதிய ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அட்வர்டைன்மெண்ட் மார்க்கெட்டிங். இனி எல்லா பிராண்ட்ஸுக்கும் இது மட்டும் தான் ஒரே வழி. ஸ்டோரி சொல்லணும், அதுவும் வேகமா சொல்லணும், உண்மையை சொல்லணும், நல்ல என்டர்டைனிங்காகவும் சொல்லணும். ஈஸி இல்லதான், ஆனா அப்சல்யூட் நெசசரி. இந்த மாதிரி பிராண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் சீக்ரெட்ஸ் தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.